கேக்குதா? ஹலோ எஸ் மேம் ஆ மைண்ட் கேட்குது மேம். ஓகே. அது டீம்ஸ்ல ஏதோ அப்டேட் ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. உங்க வாய்ஸ் கேட்கல மேம். அது ஏதோ தூரமா ஏதோ லைட்டா கேட்கற மாதிரி கேட்குறேன். வெயிட் பண்ணுங்க. ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் மேம். இப்போ சவுண்ட் கேட்குது. ரொம்ப கம்மியா கேக்குதா? சவுண்ட் கேட்க போறாள் மேம் கேட்குது. கேக்குதா? எஸ் மேம். ஹலோ கேட்குது மேம். நான் பேசுறது கேட்குதுங்களா மேம்? கேக்குதா? எஸ் மேம் கேட்குது மேம். ஓகே ஓகே. சோ சாப்டர் 13ல இன்னைக்கு வந்து லாஸ்ட் சாப்டர் சரியா? ஓகே மேம். லாஸ்ட் சாப்டர்ல பாண்டாஸ் பார்த்தாச்சு. ஸோ மேட்ப்ளாட் லைப்ரரி வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்? as usual அதே தான். இதுக்கு முன்னாடி பார்த்த அதே விசுவலைசேஷன் கான்செப்ட் தான். இப்போ வரைக்கும் ஒண்ணு வந்து நமக்கு நார்மல் டேபிள் ஃபார்மேட்ல இருந்தது. இன்னொன்னு வந்து நம்ம எப்பயுமே வியூ பண்ற ஒரு எக்ஸல் ஷீட் ஃபார்மேட்ல இருந்தது. இப்ப பார்க்க போறது வந்து விஷுவல் ரெப்ரசன்டேஷனோட ஒரு கிராஃபா வந்து எனக்கு வேணும் அப்படின்றப்ப நான் எந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளோட கோடை வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வந்து பார்ப்போம். ஓகே, சோ ஈஸியா தான் இருக்கும் சரியா? சோ மேட்ப்ளாட் லைப்ரரி இது எதுக்காகனா டேட்டா விசுவலைசேஷன். சோ கிராஃப், சார்ட் அண்ட் பிளாட் ஃபார்மேட்ல என்னோட டேட்டாவை வந்து நான் பீப்புள்ஸ்க்கு ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப நான் மேட்ப்ளாட் லைப்ரரியை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ இதை எப்படி வந்து நம்மளோட ப்ரோக்ராம்குள்ள கால் பண்ணணும் அப்படின்னா, எப்படி நம்பை பாண்டாக்கு இம்போர்ட் நம்பை ஆஸ் என்பி, இம்போர்ட் பாண்டா ஆஸ் பிடி எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி இங்க import matplot library dot pyplot as mp or as mdp எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இந்த இது ஃபுல்லா இருந்தாதான் நம்மளால கால் பண்ண முடியும் சரியா? நார்மலா ரன் பண்றது as usual ஃபார்மேட் தான். எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் போட்டுட்டு பைப் மேட்ப்ளாட் லைப்ரரி இன்ஸ்டால் அத கொடுத்தோம்னா எப்படி நம்பைக்கு இன்ஸ்டால் பண்ணமோ அதே மாதிரி இன்ஸ்டால் ஆயிரும். கமெண்ட் ப்ராம்ப்ட்ல பண்ணோம்னா அந்த எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் மட்டும் எடுத்துறணும். கமெண்ட் ப்ராம்ப்ட்ல பண்ணாம நம்ம கொலாப்ல பண்ண போறோம் அப்படின்றப்ப எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் போட்டு ரன் பண்ணணும். ஓகே ஓகே. சோ ஒய் மேட்ப்ளாட் லைப்ரரி எதுக்காக? சோ நம்ம எப்பயுமே ஒரு பேராகிராஃபாவோ இல்ல தியரட்டிக்கலாவோ ஒன்ன படிக்கிறதுக்கும் இமேஜ் ரெப்ரசன்டேஷன்ல படிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு கரெக்டா? இமேஜ் ரெப்ரசன்டேஷன் ஈஸியா வந்து நம்மளால இமேஜ் ரெப்ரசன்டேஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். விஷுவலா ஒரு விஷயத்த பாக்குறதுக்கும் அந்த தியரட்டிக்கலா படிக்கிறதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸோட சேம் கான்செப்ட் தான். ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பிக்சர் ஃபாஸ்டர் தென் த நம்பர்ஸ். ஒரு நம்பர்ஸா இருக்கிறதோட அது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ல கொடுக்குறப்ப உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டேட்டா அனாலிசிஸும் ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. ஈஸியா அந்த கிராஃப பார்த்தே என்னால இந்த இதை வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இங்க வந்து கிராஃப் வந்து கரெக்டா இல்ல அப்படின்ற ஃபார்மேட்டை என்னால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். தென் யூஸ்டு ஃபார் ரிப்போர்ட் பிரசன்டேஷன் அண்ட் டேஷ்போர்ட்ஸ். இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்குமே நம்ம மேட்ப்ளாட் லைப்ரரி யூஸ் பண்ணலாம். இன்டகிரேட் வெல் வித் நம்பை, பாண்டா அண்ட் சைபை அப்படின்றது இதுவும் வந்து இதே மாதிரிதான். இதெல்லாம் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அந்த கான்செப்ட்ல வந்துடும். நமக்கு பைத்தானை பேஸ் பண்ணி பாக்குற வரைக்கும் நம்பை, பாண்டா, மேட்ப்ளாட் லைப்ரரி தான் பார்ப்போம். ஓகே ஓகே. சோ எங்கெங்கெல்லாம் இதை வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல சேல்ஸ், தென் கஸ்டமர் பிஹேவியர் ட்ரெண்ட்ஸ், தென் மெஷின் லேர்னிங்ல விஷுவல் ட்ரைனிங், தென் லா, கிராஃப், தென் மாடல்ஸ், தென் சயின்டிபிக் சைடு பார்த்தோம்னா பிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், மெடிக்கல் ரிசர்ச், கிளைமேட் ஸ்டடிஸ், தென் பிசினஸ்ல ஸ்டாக், ப்ராஃபிட் லாஸ், மார்க்கெட், எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் விஷுவல்
எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் மேத் கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, சயின்ஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, தென் கிராஃப் ரெப்ரசன்டேஷன்ல எதெல்லாம் வரப்போகுதோ அது எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம மேட்பிளாட் லைப்ரரி வந்து யூஸ்வலா யூஸ் பண்ணுவோம். ஓகே 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 ஃபைன். ஸோ இதை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இதை இம்போர்ட் பண்ணிக்கணும், டேட்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். பிளாட் அப்படின்றது தான் எனக்கு வந்து அந்த ஆக்சஸை கிரியேட் பண்ண போறதுக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ ஓகே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த கிராஃப் மாடல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி, எனக்கு லைன் கிராஃபா வேணுமா, பார் கிராஃபா வேணுமா, பை சார்ட்டா வேணுமான்றத நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தென் அதை டிஸ்ப்ளே பண்ண போறோம். இவ்வளவுதான் இந்த ப்ராசஸ். சரியா? ஓகே ஓகே நார்மலா இதை இம்போர்ட், அதாவது இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றப்ப import matplotlib.py plot as pld அப்படின்னு வந்து கொடுக்கணும். சோ இந்த ஓகே pld அப்படின்ற இந்த இதெல்லாம் வேர்டை கொடுத்துக்கலாம். போட்டு இந்த வேர்டை போட்டு நம்ம எல்லாத்துலயுமே கால் பண்ணி யூஸ் பண்ணி. புரியுதா ஓகே இப்ப வரைக்கும் பார்த்தது? ஓகே ஓகே மேம். ஓகே மேம் அதே So, மாதிரி தான் பண்ணுங்க, ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலி. அந்த என்ன பண்ணணும்னா ஆக்சுவலி அந்த லைப்ரரி வந்து பி போடணும், எக்ஸ்ட்ரா போடணும், அவ்வளவுதான். அதேதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? சோ அதுல எப்படி வந்து ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோமோ இதுலயும் அதே மாதிரிதான் ஃபங்க்ஷன்ஸ் இருக்க போகுது. சோ டோட்டலா ஒரு 12 செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சரியா? ஓகே சோ ஃபர்ஸ்ட் pld.plot. சோ ஃபர்ஸ்ட் வந்து பிளாட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா? எஸ் இதுதான் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, லைன் கிராஃப் வந்து பில்ட் பண்றதுக்கு. நார்மலா ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் லைன் போட்டு நான் வந்து அதுல ஒரு லைனை மட்டும் டிரா பண்ண போறேன். நார்மல் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம கிராஃப்ல எல்லாம் வரையும்ல, ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிற மாதிரியான கிராஃப்ஸுக்கு இந்த பிளாட் அப்படின்றது வந்து யூஸ் ஆக போகுது. சோ ஓகே எப்படி கொடுத்துருக்கோன்றத பாருங்க. import matplotlib.py plot as pld, then x is equal to 1 2 3 4, y is equal to 10 20 25 30 போட்டாச்சு. சோ x ஆக்சிஸ்ல 1 2 3 4 5 மார்க் பண்ணுவோம். அதாவது 1 இருக்கிற இடத்துல x ஆக்சிஸ்ல இருந்து எடுத்துட்டு போய் y ஓட 10 மார்க் பண்ணுவோம். தென் 2 ஓட ஆக்சிஸ்ல இருந்து x ஆக்சிஸ்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு 20 மார்க் பண்ணுவோம். தென் 3க்கு 25, 4க்கு 30. கிராஃப் வரைகிறது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஸ் மேம். ஓகே, சோ அதே கான்செப்ட் தான். சோ இப்ப pld.showன்ற இந்த வேர்டு தான் எனக்கு டிஸ்ப்ளே பண்றதுக்கு யூஸ் ஆக போகுது. சோ இப்படி நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து யூஸ்வலா இங்க நம்ம போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இம்போர்ட் பண்ணிட்டு x is equal to 1 2 3, y is equal to 4 5 6, matplot xy plat.grid அப்படின்னு கொடுக்கிறது எனக்கு 2 டைமென்ஷனல் வியூல கொடுக்கறதுக்காக நான் grid கொடுத்திருக்கேன். இஃப் சப்போஸ் இந்த லைன் வந்து எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம இப்ப நினைக்கிறோம், இது மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணா போதும்ன்ற மாதிரி இருந்தது அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே Plot is not defined. Okay. நான் ரன் பண்ணாம பண்ணிட்டேன். வருதா? பின்னாடி அந்த கிராஃப் இல்லாம இருக்கா, கிரிட் லைன். எஸ் மேம். இது வந்து நார்மலா வரும். சொல்லுங்க. இல்ல இல்ல, இப்ப நீங்க ஸ்கிரீன் தான் காட்டிட்டு இருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு தெரியலையா? இப்பதான் தெரியுதா? இப்பதான். ஓகே. சோ இந்த கிரிட் லைனோட வந்து எனக்கு வேணும். இப்போ வந்து கிரிட் லைன் இல்லாம இருக்கா, இதுல pld.gridன்ற இந்த ஃபங்க்ஷன் போட்டோம் அப்படின்னா எனக்கு இப்ப பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல வர லைன்ஸோட நமக்கு டிஸ்ப்ளே கிடைக்கும். ஓகேவா? சோ இதுதான் இதோட நார்மல் எக்ஸாம்பிள். நான் கிரிட் வேணும்னா கிரிட் போட்டுக்கலாம், இல்லைன்னா நார்மலா இப்படியே கூட கொடுத்துக்கலாம். ஓகே மேம். சோ இததான் வந்து இங்க பார்த்திருப்போம். இந்த கோடுக்கு சொல்றேன். ஓகேவா? சோ இப்ப நெக்ஸ்ட் எக்ஸ் லேபிள் அப்படின்றது செட் த லேபிள் ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன வரப்போகுது அப்படின்ற நேம வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு இந்த எக்ஸ் லேபிள் அப்படின்றது யூஸ் ஆகுது. கீழே வந்து நேமே இல்லாம வெறுமனையா தானே கொடுத்துருக்கோம். கீழே என்ன அப்படின்ற டேட்டாவோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு இந்த எக்ஸ் லேபிள்ன்றதை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கு என்ன லேபிள் வேணும் அதுக்கு ஒரு நேம். ஹலோ மேம்.
ஹலோ மேம். கேக்குதா சந்துரு? இப்பதான் கேக்குது, நடுவில் கேட்கலாம். எனக்கு கேக்குது. நெட்வொர்க் இல்ல எடுத்துட்டே இருந்தீங்க, திடீர்னு நடுவில் கொஞ்ச நேரம் கேட்கல மேம், அதான். இல்ல நெட்வொர்க் எரரா இருக்கு. என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணுங்க. ஓகே. கேக்குதா? எஸ் மேம். ஓகே. சோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல கொடுக்குற நேமுக்கு, இது வந்து ஒய் ஆக்சிஸ்ல கொடுக்குற நேமுக்கு. கிராஃபுக்கு நான் ஒரு டைட்டில் ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப பிளாட் டாட் டைட்டில்ன்றத கொடுத்தோம்னா அந்த கிராஃபுக்கு சைட்ல மேல வந்து ஒரு டைட்டில் நமக்கு ஷோ ஆகும். பிளாட் டாட் ஷோ அப்படின்றது எனக்கு நான் வரைஞ்ச கிராஃப வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு இந்த பிளாட் டாட் ஷோ அப்படின்றது வந்து யூஸ் ஆக போகுது. சோ இந்த 5 ஃபங்க்ஷன்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேம். ஓகே என்னென்ன பண்ண போதா போட்டிருக்காங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு பார் சார்ட் வேணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஓகே. லைன் சார்ட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, இப்போ எனக்கு வந்து பார் சார்ட் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப கிரியேட் அ பார் சார்ட். ஸோ பார் சார்ட் கிரியேட் பண்றதுக்கு ப்ராடக்ட் டீடைல் கொடுத்துட்டாங்க, சேல்ஸ் டீடைல் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வரப்போகுது, இது ஒய் ஆக்சிஸ்ல வரப்போகுது. ஸோ பிளாட் டாட் பார், இந்த பார்க்குள்ளதான் எது எக்ஸ் ஆக்சிஸ்ல வரணும் ஒய் ஆக்சிஸ்ல வரணும்ன்றதை நம்ம கொடுக்க போறோம். இப்போ நான் இங்க சேல்ஸை கொடுத்துட்டு இங்க ப்ராடக்ட்டை கொடுத்தேன் அப்படின்னா நான் எந்த ஆக்சஸ் கொடுக்குறேனோ அந்த ஆக்சஸ் தகுந்த மாதிரி அதோட சைட் டைட்டில் வந்து மாறி, சரியா? சோ வந்து ஓகே. இந்த டேட்டா வந்து நான் கரெக்டா கொடுக்கணும். தென் நான் இந்த கிராஃப்ல டைட்டில் டிஸ்பிளே பண்ணணும்ன்றதுக்காக பிளாட் டாட் டைட்டில்ன்றத கொடுத்துருக்கேன். சோ இங்க வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் அப்படின்னு வந்து எனக்கு மேல இன்ஃபர்மேஷன் வரும். இப்போ பிளாட் டாட் ஷோன்னு சொன்னோம் அப்படின்னா எனக்கு ஒரு பார் டயக்ராம் வந்து ஓபன் ஆகி கிடைக்க போகுது. ஓகே, இது ஓகே சிம்பிள் மேம். எக்ஸாம்பிள். இது பார் சார்ட். தென் ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்றது டாட்டடா இருக்கும் தெரியுமா? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் ஒரு மேம், தெரியும். லைன் வரதுக்கு பதிலா வெறும் டாட் மட்டும் வரைகிறதுக்கு சேம் இங்க எப்படி பார்னு யூஸ் பண்ணமோ அதுக்கு பதிலா இங்க ஸ்கேட்டர் எக்ஸ்கம் ஒய்னு போட போறோம். இங்க நான் என்ன நேம் கொடுத்திருக்கனோ அந்த நேம கரெக்டான எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஆர்டர்ல போடுறதுக்கு தகுந்த மாதிரி தான் இது உள்ள எடுத்துக்கும். சோ இது ஸ்கேட்டரா வந்து எனக்கு கொடுக்க போகுது. ஓகே, ஓகே மேம். தென் இப்ப ஹிஸ்டோகிராம் அப்படின்றதும் இதே மாதிரி ஒரு பார் சார்ட்டோட வெரைட்டி தான். சோ இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், மார்க்ஸ மட்டும் டிஸ்பிளே பண்ணிருக்கோம். 45, 50, 60, 70, 80 இந்த மாதிரி கொடுத்திருக்கோம். சோ இப்ப மார்க்க வந்து எனக்கு வந்து கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல ஷோ பண்றதுக்கு இந்த ஹிஸ்டோகிராம் அப்படின்றது, இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, எந்தெந்த ஓகே. கிராஃபிக்கு ஓகே. எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம கால் பண்ணணும் அப்படின்றது. ஓகே மேம். தென் ஓகே, தென் டிஸ்பிளே லேபிள்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பிளாட். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் லேபிள் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்றப்ப பிளாட் லெஜெண்ட் அப்படின்ற இந்த கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். தென் அதுக்கப்புறம் கிரிட், இப்ப பின்னாடி பார்த்தோம்ல கிரிட் லைன். எஸ் மேம். இங்க ட்ரூன்னு கொடுத்தோம்னா கிரிட் லைன் இருக்க போகுது, ஃபால்ஸ்னு கொடுத்தோம்னா கிரிட் லைன் இல்லாம வர போகுது. இல்ல எம்டி ஃபங்க்ஷனா கொடுத்தாலும் அந்த இடத்துல கிரிட் லைன் இருக்கு அப்படின்றதுதான் அது வந்து எடுத்துக்கும். ஓகே, இந்த ஓகே. இடத்துல சரியா? நெக்ஸ்ட் பிளாட் ஃபிகர், கிரியேட் a நியூ ஃபிகர். இன்னொரு விண்டோ இன்னொரு சைஸ்ல கிரியேட் பண்றதுக்கு இந்த பிளாட் ஃபிகர் ரெண்டு கிராஃபா வந்து டிஸ்பிளே பண்ணுவோம்ல, அந்த எஸ் மேம். மாதிரி சமயங்கள்ல இந்த பிளாட் ஃபிகர்ன்றதை யூஸ் பண்ணலாம். சப்ளாட் அப்படின்றது மல்டிபிள் பிளாட் இன் ஒன் ஃபிகர், ஒரே இதுக்குள்ள இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷோ பண்ண போறேன் அப்படின்றப்ப இந்த சப்ளாட், அதாவது பிளாட்டுக்கு 1 to 1 நீங்க ஒன்னு கொடுத்தாச்சு, இன்னொரு கிராஃப் வந்து 2 டைமென்ஷன் வரையில கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி மல்டிபிள் கிராஃப்ஸ் வந்து நம்மளால ஒரே இதுக்குள்ள வந்து டிரா பண்ண முடியும். சோ அதெல்லாம் எப்படி டிரா பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். சோ ஓகே ஃபர்ஸ்ட் மேம். வந்து நார்மலா ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். அதாவது ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துருக்கோம், அவங்க எடுத்த மார்க் கொடுத்துருக்கோம், அதை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு பார் டயக்ராம் வேணும், அதுக்காக நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சரியா? சோ எஸ் மேம். பிளாட் டாட் பார் அப்படின்றத யூஸ் பண்ணிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் கொடுத்தாச்சு. தென் எக்ஸ் லேபிள்ல ஸ்டூடெண்ட்ன்ற நேம் வேணும், ஒய் லேபிள்ல மார்க் அப்படின்ற நேம் வேணும்ன்றதுக்காக எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் யூஸ் பண்ணிருக்கோம். தென் இதுக்கான டைட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற டைட்டில் வேணும்ன்றதுக்காக இதை கொடுத்துருக்கோம். இந்த கிராஃப் இதுல இருக்கு,
ஒர்க் அவுட் பண்ணி ஓகே இந்த இருக்கா ஓகே சோ ஸ்டூடெண்ட் ப்ரிஃபரன்ஸ்னு இருக்கா ம் சோ இப்போ இத வந்து ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இத பாருங்க இந்த டேட்டா வருதா இப்ப நான் வந்து இங்க சாராக்கு பதிலா வேற ஏதாவது நேம் கொடுத்தாங்க இன்க்ரிமெண்ட் பண்ணீங்கன்னா வேற ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது நேம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த நேமுக்கு தகுந்த மாதிரி இங்க மாறி மாறி நமக்கு வந்து கிராஃப் டிஸ்ப்ளே ஆகும் ஓகே இது ஓகே நார்மல் ஓ நான் இங்க காமிக்கலையா இங்க பாரு இங்க இல்ல நான் சாராக்கு நீங்க பதிலா ஆலிஸ்ன்ற நேம் மாத்திருக்கேன் சோ இங்க நான் ரன் பண்றேன் அப்படின்றப்ப எனக்கு ஆலிஸ்ன்ற நேமோட கிராஃப் வந்து டிஸ்ப்ளே ஆகும் ஓகே ஓகே இது நான் ஜூம்ல வச்சிருக்கிறனால உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியுது நான் இந்த இல்ல மேம் கோடெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணின பிறகு நான் உங்களுக்கு வந்து அந்த இதை காமிக்கிறேன் சரியா ஓகே 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 தென் இப்போ வந்து வெறும் லைன் சார்ட் மட்டும் தான் நம்ம வரைய போறோம் அப்படின்றப்ப சிம்பிள் வெறும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பிளாட்ன்றதை மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம் எனக்கு என்ன டைட்டில் வேணும் எக்ஸ் லேபிள் என்ன நேம் ஒய் லேபிள் என்ன நேம் தென் டிஸ்பிளே அவ்வளவுதான் கான்செப்ட் லைன் வந்து வந்துடலாம் சோ ஒன்னு பார் சார்ட்டுக்கு பார்த்திருக்கோம் இன்னும் ஒன்னு லைன் சார்ட்டுக்கு பார்த்திருக்கோம் தென் இதுவும் அகைன் பார் சார்ட் தான் அஸ் யூஷுவல் ஸ்டூடெண்ட் மார்க் கொடுத்திருக்கோம் அதை போட்டு டிஸ்பிளே பண்ணியாச்சு இது ஈஸியா இருக்கா மேட்பிளாட் லைப்ரரி ஓகே ஒண்ணும் இல்ல மேம் ஆனா எல்லாத்தையும் ஈஸியா தான் இருக்கு ஒண்ணும் புரியல அது எடுத்து போட வேண்டியதா இருக்குமா இருக்கு எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன் நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஃபங்க்ஷன் கொடுத்தா இந்த ப்ராசஸ் நடக்க போகுது அப்படின்றது நீங்க ரெகுலர் ப்ராசஸ் உங்களோட ஒர்க்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஈஸியா புரிய ஆரம்பிச்சு ஓகேவா ஓகே சோ இப்ப மினிமமா நார்மலா இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இத்தனை பேர் இருக்காங்க நம்பை பாண்டா மேட்பிளாட் லைப்ரரி மூணுமே யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க டேட்டாவை கிரியேட் பண்றதுக்கு நம்பை யூஸ் பண்ணிருக்கோம் நேம் இஸ் ஈக்குவல் டு ஜான் ஆனா பீட்டர் ஷாம் இப்ப இவங்க வாங்கின மார்க்க அரேல நம்பைல ஸ்டோர் பண்ணிருக்கோம் சரியா இத டேபிளாவும் நான் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு டேபிள் கொடுத்து அந்த டேபிளோட இன்ஃபர்மேஷன் கிராஃபா ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன்றனால பாண்டாஸ்ல df is equal to pd.data frame இந்த நேமுக்கு இந்த நேம்ஸ் அசைன் பண்ணு மார்க்ஸ்க்கு மார்க்ஸ் அசைன் பண்ணு எஸ் சோ டேபிள் ஃபார்மட்டுக்குரிய கண்டென்ட்ட கொடுத்தாச்சு print df னு சொன்னோம் அப்படின்னா இந்த ஃபார்மட் வந்து எனக்கு வெளிய பிரிண்ட் ஆயிடும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றப்ப np.mean of marks மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்ன்றப்ப np.max of marks கொடுத்தாச்சு இப்ப இவங்க வாங்குனத நான் கிராஃப்ல ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்றனால இதுவே லைன் சார்ட் வேணும் அப்படின்னா வெறும் பிளாட் மட்டும் போட்டோம்னா லைன் சார்ட் டிஸ்ப்ளே ஆகும் சோ டைட்டில் வந்து ஸ்டூடெண்ட் மார்க் அனாலிசிஸ்னு கொடுத்திருக்கோம் plot dot show கொடுத்தோம் அப்படின்னா எஸ் அவ்வளவுதான் புரியுதா ஓகே 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 சோ நெக்ஸ்ட் இப்ப அகைன் இங்க மூணு கான்செப்ட்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் ஒரு பர்சனோட salary graph ஓகேவா ஓகே சோ ஜான்ல என்ன சேல்ஸ் ஆயிருக்கு பிப்ரவரியில எவ்வளவுக்கு சேல்ஸ் ஆயிருக்கு அதே மாதிரி அப் டு ஜூன் வரை பார்த்திருக்கோம் சோ டோட்டல் சேல்ஸ் தென் ஆவரேஜா அவங்க இந்த வருஷத்துக்கு 6 மாசத்துல எவ்வளவு சேல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத ஃபைன் பண்ணிருக்கோம் அதே மாதிரி நம்பைல மந்தையும் சேல்ஸையும் வாங்கியாச்சு பாண்டா டேபிள் ஃபார்மட்டுக்கு டேட்டாவை டேட்டா ஃப்ரேமுக்கு மாத்தியாச்சு தென் சேல்ஸ் டேட்டாவை பிரிண்ட் பண்றதுக்கு எல்லா ப்ராசஸ்மே இங்க போட்டாச்சு ஓகே டேட்டாவை உள்ள வந்துட்டீங்க ஓகே ஹெட்டிங் கொடுத்துருக்கீங்க சேல்ஸ் டேட்டா போட்டு ஹெட்டிங் டேட்டா பிரிண்ட் பண்ண உடனே பிரிண்ட் ஆயிடுச்சு டேபிள் ஃபார்மட் வந்துடுச்சு எஸ் சோ டோட்டல் சேல்ஸ்க்கு டேட்டா சேல்ஸ் டாட் சம் இங்க பாண்டா யூஸ் பண்ணிருக்கோம் இங்க யூஸ் பண்ணது நம்பைன்றனால என்பி போட்டிருக்கோம் இங்க வந்து பாண்டாவை வச்சு பண்ணிருக்கோம் சம் மீன் கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா அதனால டேட்டான்ற வேர்டை யூஸ் பண்ணிருக்கோம் இவ்வளவு நாள் இங்க டிஎஃப்னு போட்டிருந்தோம் அதனால வந்து உங்களுக்கு தெரியல இங்க டேட்டான்ற நேம் கொடுத்திருக்கிறோம் இப்ப அதனால இந்த இடத்துல நம்ம டேட்டான்னு போட்டிருக்கோம் ஓகேவா ஃபைன் சோ இப்ப பிளாட் பண்றப்ப எனக்கு டேட்டா ஆஃப் மந்த் வேணும் டேட்டா ஆஃப் சேல்ஸ் வேணும் தென் மார்க்கர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்றது எக்ஸ் லேபிள்ல மந்தையும் ஒய் லேபிள்ல சேல்ஸையும் கொடுக்க போறீங்க எஸ் தென் டைட்டில் கொடுத்தாச்சு கிரிட் வேணும்னால ஓகே கிரிட் லைன் ஃபார்மட்ல வந்திருக்கு தென் plot.show அத நீங்க ஷோ பண்ணனும்னா
ஓகே மேம். இது இங்க பிளாட்டினம் கொடுத்தால தான் எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் கொடுத்துருக்கீங்க. இதுவே நான் பார் கொடுக்கும்போது அந்த எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் கொடுக்காம வெறும் டைட்டில் மட்டும் கொடுத்துட்டோம்னா கிரிட் அது கிரிட்டும் தேவையில்லை, வெறும் ஷோ மட்டும் முடிச்சு பின்ன இருக்கும். ஆமா. ஓகே ஓகே மேம். ஓகே ஃபைன். சோ அகைன் இங்க ஒரு பார் சார்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். சேம் சம் தான், வெறும் பார் சார்ட் மட்டும் பண்ணியிருக்கிறது. இங்க வந்து அந்த பார் சார்ட்டோட டேட்டாவையும் டிஸ்ப்ளே பண்ணி பண்ற மாதிரி கோட் இருக்கு. அவ்வளவுதான், இது ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ். சரியா? ஓகே மேம். மேம் ஒரே நிமிஷம், ஃபர்ஸ்ட் போடுங்க அப்போங்க. இப்போ இங்க நீங்க ஸ்ட்ரைட்டாவே இங்க பாருங்களா, ஆக்சுவலா எதுவுமே கால் பண்ணா பார் மட்டும் போட்டீங்க, ரெண்டுத்தையும் கால் பண்ணிட்டீங்க. இப்போ இது அங்க ஏன் பாருக்கு எக்ஸ்க்கு ஒய் வேல்யூ எடுக்குறீங்க? எடுக்காம அப்படியே ஸ்ட்ரைட்டா போடலாம்ல? இங்க ஸ்ட்ரைட்டாவும் போடலாம், நம்ம இஷ்டம் தான். எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் கொடுக்காமலும் போடலாம், கொடுத்தும் போடலாம். இட்ஸ் அவர் கன்வீனியன்ட். ஓகே ஓகேவா? இப்படிதான் கொடுக்கணும். இங்க பாருங்க, இங்க எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் கொடுத்துருக்கோமா, பார் சார்ட் தான் போட்டிருக்கோம். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ எக்ஸ் ஒய் நீங்க கொடுக்கலன்னா நீங்க பிரிண்ட் அங்க போட்டுருக்கீங்களா, பிஎல்டி டாட் பார்னு போட்ட உடனே ஃபர்ஸ்ட் எதை கொடுக்கிறது வந்து அது கேட்கல மேம். அது மாதிரி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன்னு செகண்ட் கொடுக்கல, நார்மலாவே எக்ஸ் கமா ஒய் அந்த வேல்யூ எடுத்துக்கோம். எக்ஸ் தானா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோம். ஆமா ஆமா ஆமா. ஓகே. இதுல வந்து பார் சார்ட் யூஸ் பண்ணிருக்கோம். இங்க வந்து லைன் சார்ட் புரிய எக்ஸாம்பிள் இருக்கு, இங்க பார் சார்ட் புரிய எக்ஸாம்பிள் இருக்கு. அதே நான் ஹிஸ்டோகிராம்னு சொன்னேன்ல, எஸ் மேம். ஹிஸ்டோகிராம் ஃபார்மட்ல பிரிண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஹிஸ்டோகிராம் ஃபார்மட் அப்படின்றது இங்க கண்டினியூஸா 17 16 18ன்றது கண்டினியூஸா ஒரு மந்த்ல அட்டைன் ஆயிருக்கு. கரெக்டா? சோ 16 17 18 ஈக்குவல் ரேஞ்ச்ல போட்டிருக்காங்க. ஓகே, கண்டினியூஸா வந்திருக்கா ஒரு பெரிய கிராஃப். சோ இதுதான் ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம் போகணும்னா HIST மட்டும் போட்டா போதும். ஓகே, எஸ். சோ இப்ப இந்த 3 சார்ட் பார்த்தோமா, இப்ப தனித்தனியா ஒவ்வொரு சார்ட்டுக்கும் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் as usual ஈஸியா டிரா பண்ணிருவீங்க. இந்த கோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணனுமா? இல்ல மேம். பிளாட் எக்ஸ்பிளைன் போட்டீங்க, அப்புறம் டைட்டில் போட்டுருக்கீங்க. வேணும்னா போறோம், ஷோ பண்ண போறேன். ஷோ பண்ணல கன்ஃபார்மா இருக்கணும். எஸ், ஷோ எல்லா இதுலயுமே வர போகுது. இருந்தாதான் அப்பதான் ஷோ ஆகும் நமக்கு. தென் பார் டயகிராம் சப்ஜெக்ட்டுக்கும் மார்க்குக்கும் போட்டிருக்கோம். இதையும் பாருங்க, புரியலன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல மேம், இந்த பார் அது அங்கேயே பாத்துட்டேன் மேம். இப்போ அதான் சொன்னேன். இப்போ நீங்க எங்க கேக்குறேன்னா, இப்போ ரெண்டு வாட்டி எழுது எக்ஸ் ஒய் நான் எழுதுறதுக்கு பதில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேல எக்ஸ் ஒய் கொடுத்துட்டு இதை நான் மாத்தி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் மார்க் கொடுத்துட்டேன், நான் மார்க்கை வந்து நான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எக்ஸ்லயும் இதை ஒய்லயும் நான் கொடுத்து நான் இது பார்த்து தெரியுங்களா, ஆக்சுவலா பார் சார்ட்லயே நார்மலா இந்த பார் சார்ட்டுக்கும் அப்புறம் ஃபிளாட். ஸோ அது மாதிரி நான் கொடுக்கணுன்ற கண்டிஷன்ல மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணா போதும் அது ஒரே. இல்லைன்னா நார்மலா அப்படியே ஆட் பண்ணி பண்ணிருக்கலாம். வெறும் PLT டாட் பார் ரெண்டு எக்ஸ் ஒய்யோட இது கொடுத்துட்டு அது என்ன அது கொடுத்துட்டா வெறும் டைட்டில் மட்டும் கொடுத்துட்டு PF கொடுத்து பண்ணிருக்கலாம். அதேதான். ஓகே, சோ இப்ப ஹிஸ்டோகிராம் சார்ட் சொன்னேன்ல, கண்டினியூஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வரப்ப அது மொத்தமா ஒரே இதா போட்டு ஹிஸ்டோகிராம். ஓகே, இப்ப அதுவே ஸ்கேட்டர் பிளாட்னு பார்த்தோம்னா ஸ்கேட்டர்ன்ற நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும் கிராஃப்ல. ஓகே ஓகே. தென் பை சார்ட் போடுறப்ப இந்த பைன்ற நேம் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாக்கு தான் போட போறோம். சோ இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா அங்க இருக்கணும். ஓகேவா? நல்லா பாத்துக்கோங்க, ஸ்டூடெண்ட் டேட்டா இருக்கணும். இந்த லேபிள்ஸ், அதாவது இத சுத்தி ஜாவா C++ அதர்ஸ் பைத்தான்ன்ற இந்த நேம் வருது இல்ல, இதுதான் லேபிள்ஸ்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். அது வந்து இந்த லாங்குவேஜ்ன்றத கேரி பண்ணி வரப்போகுது. ஆட்டோ PCT அப்படின்றது என்ன அப்படின்னா 1.1 ஃப்ளோட்னு கொடுத்திருக்கோமா, அதாவது நம்ம கொடுத்திருக்கிற வேல்யூக்கு பக்கத்துல எத்தனை ஃப்ளோட் டிஜிட் வரணும் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்கு இது. ஓகே, இப்போ உங்களுக்கு வேணாம்னா வேணாம் விட்டுறலாம். வேணாம்னா கொடுக்க தேவை. ஹோல் நம்பர்ல வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம டெசிமல்ல வேணும்னா ஃப்ளோட்ல வேணும். அது ஓகே மேம். ஓகே, சோ இங்க வந்து இத நம்பரை மாத்திக்கலாம். நான் 2னு கொடுத்தேன்னா 2 டெசிமல் வரப்போகுது, 3னு கொடுத்தேன்னா 3 டெசிமல் வரப்போகுது. எனக்கு எத்தனை டெசிமல் வேணுமோ அத்தனை டெசிமலுக்கு தகுந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ 1.1 F ன்னு கொடுத்திருக்கீங்க அப்படினா ஹோல் நம்பர் 1 டெசிமல் நம்பர் 1. ஆமா, இது நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ப்ரோக்ராம்ல உங்களுக்கு நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். அப்ப இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும். சரியா?
ஓகே மேம். நெக்ஸ்ட் ஏரியா பிளாட். ஏரியா பிளாட் அப்படின்றது பாருங்க எப்படி இருக்குன்னா மவுண்டன் எஸ் கிராஃப் தெரியும். லைன் சார்ட் மாதிரி தான். அந்த லைன் சார்ட் ஃபுல்லுமே கவர் ஆயிருக்கும். எஸ். சோ இந்த மாதிரி போடுறது ஏரியா கிராஃப். இங்க வந்து ஃபில் பிட்வீன் அப்படின்ற இந்த புதுசா ஒன்று போட்டிருக்கீங்க. அதை ஏரியா இது வந்து நம்ம யூஸ் பண்ணணும். எஸ். ஓகே ஃபைன். நார்மலா இருக்கும்போது வெறும் பிளாட் போட்டீங்க. ஃபில் ஓகே ஃபில் பிட்வீன். எஸ். சோ இப்ப இன்னொன்னு வந்து மல்டி லைன் கிராஃப். நான் 2 லைன்ஸ் வந்து டிரா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் தான் இருக்க போகுது. இப்ப 2 இயர்ஸ்க்குரிய வேரியேஷன்ஸ் நான் டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப ஒரே கிராஃப்ல 2 சேல்ஸோட வேரியேஷன் 2 இயரோட வேரியேஷன் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ப்ராடக்ட்ஸா யோசித்துக்கோங்க. ஒய் ஆக்சிஸ் அந்த வருஷத்தோட ஒவ்வொரு மந்தோட சேல்ஸா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ரெண்டுக்குமே நான் கிராஃப் போட போறேன் அப்படின்றப்ப இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கும். நம்ம லெஜெண்ட்ஸ்னு சொன்னோம் இல்லையா? சோ இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 2 டிஃபரெண்ட் லைன்ஸ் கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து எதை கொடுக்க போகுது, செகண்ட் லைன் எதை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம சொல்லணும். சோ இந்த இடத்துல லைன் 1 லைன் 2னு போட்டிருக்கிற இடத்துல நான் லைன் 1 வந்து 2025, லைன் 2 வந்து 2026னு போட்டேன் அப்படின்னா எந்த இயருக்கு எது நடந்திருக்கு அப்படின்றத என்னால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே 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 புரியுது மேம். லெஜெண்ட் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இப்போ एक्चुअली கலர்ஸ் தானாவே எடுத்துக்கும். கலர் வேரியேஷனோட காமிக்கிறதுக்காக வேரியேஷன் காட்டும். எஸ் மேம். சோ நெக்ஸ்ட் சப்ளாட் அப்படின்றது பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சோ சப்ளாட் அப்படின்றது 2 விதமான கிராஃப வந்து நமக்கு ஷோ பண்றதுக்கு. ஒன்னு லைன் கிராஃப ஷோ பண்ணும், இன்னொன்னு வந்து பார் கிராஃபா ஷோ பண்ணும். இந்த இடத்துல நமக்கு என்ன கிராஃப் வேணுமோ அந்த கிராஃப யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 தான் யூஸ் பண்ணனும் அப்படின்ற மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லாம் கிடையாது. சரியா? ஓகே 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 ஓகே. இப்ப சப்ளாட் போட்டு 2 தான் யூஸ் பண்ண முடியுமா இல்ல சப்ளாட் போட்டு 2 3 போடலாம்? ஓகே மேம். ஒரே ஒரு கிராஃப பல விதத்துல ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இந்த மல்டிபிள் கிராஃப்ஸ்ல இங்கேயே போட்டுருக்கோம்ல சப்ளாட். ஓகே ஓகே ஓகேவா? இதுக்கு இந்த இது வந்து இத பார்க்கணுமா? இல்ல மேம். ஓகே. சோ இது வந்து நான் நார்மலா ஒரு கிரிக்கெட் ஸ்கோர் இருக்குல்ல, கிரிக்கெட் ஸ்கோருக்கு வந்து எல்லா கிராஃப்லயும் ஒரு அவுட்புட் வந்து டிஸ்ப்ளே பண்ணிருந்தாங்கன்னா எப்படி பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி போட்டிருக்கேன். சோ ஓவர்ஸ் ரன்ஸ்ன்றதை எடுத்து எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் போட்டுட்டு வெறும் லைன் சார்ட் மட்டும் இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். சரியா? ஓகே ஓகே. அதே ஸ்கோர் பிளேயர்ஸ் வச்சு அவங்களோட ஸ்கோருக்கு வந்து பார் சார்ட் போட்டுருக்கோம். ஓகே 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 மேம். இது ரொம்ப ஈஸியா இருக்குமா தோணுது? அவங்களோட ரன்னோட ஃப்ளக்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஹிஸ்டோகிராம் சார்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. இப்ப இங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஓவர்ல எந்த அளவுக்கு அவங்களோட ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத காமிக்கிறதுக்கு ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்றத யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. இப்ப பை சார்ட் ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, ஓகே, ஆவரேஜா அப்படின்றத இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். ஆவரேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் புரியுது. ஆவரேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் டு ஷோ ஒன் சிங்கிள். ஒரு பை சார்ட்ன்றப்ப நமக்கு 100% எடுத்துக்கும். ஞாபகம் இருக்குல்ல? எஸ் மேம் எஸ் மேம் எஸ் மேம். சோ அந்த ஆவரேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்றதுக்குனா நீங்க யூஸ் பண்ணுவீங்க. எஸ். சோ நெக்ஸ்ட் இதே ஸ்கோர எனக்கு நம்ம இது என்ன சார்ட் சொன்னோம்? XY கிராஃப் சொன்னோம்ல. இட்ஸ் லைன் சார்ட் தான். லைன் சார்ட் தான். ஆமா லைன் சார்ட் தான், கரெக்ட். லைன் சார்ட். ஓகே. சோ இது எப்படின்னா நம்ம ஸ்கோரை ஒவ்வொருத்தவங்களுக்கு என்டர் பண்ணி யூசர்ட்ட இருந்தே இன்புட் கெட் பண்ணி பிரிண்ட் பண்ற கான்செப்ட். ஓகே. இது யூசர்ட்ட இருந்து இன்புட் கெட் பண்றது. இங்க பாருங்க நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கேன் உள்ள. எஸ் மேம். அவங்களோட ஓவர்ஸ் என்ன, அவங்களோட ரன் என்ன அப்படின்றது இங்கேயே நமக்கு கால்குலேட் ஆகி எனக்கு இந்த ப்ராசஸ் நடக்கும். இதை காமிக்கிறேன். என்ன இன்புட் அவுட்புட் வாங்க. ஓகே ஓகே. என்ன அவுட்புட் வாங்கிருக்கீங்க? ஓகே. ஓகே. வேல்யூ வாங்கி உள்ள போய் வேல்யூ சொல்றது அதுவே உள்ள போட்டுக்கலாம். ஸ்கோர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மார்க்லாம் நான் என்டர் பண்ணேனா
எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கிராஃப் ஃபார்மேஷன் வரும். சரியா? இது நான் என்டர் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு கோடு இருக்கு. இது வந்து சீட் ஷீட். இதுல வந்து நீங்க எல்லாமே பார்க்கலாம். ஓகே மேம். மேட்பிளாட் லைப்ரரியில அதை எப்படி வந்து ரன் பண்ணணும், எப்படி இம்போர்ட் பண்ணணும், அந்த லைன் சார்ட்னா என்ன, லைன் சார்ட் எப்படி கொடுக்கலாம், தென் இந்த மாதிரி ஃபிளக்சுவேஷன் இருக்கிற சார்ட் வந்து எப்படி டிரா பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு இதுல இன்ஃபர்மேஷன் நான் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? இது ஒரு தடவை வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பண்றப்ப ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த இதை வந்து நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. சரியா? இங்க வந்து ஒவ்வொரு சார்ட்டையும் வந்து எப்படி கால் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கு. சோ இப்ப உங்களுக்கு நான் ஒவ்வொரு கோடும் வந்து டிஸ்ப்ளே பண்றேன். இந்த ஸ்கிரீன் தெரியுதா? இப்ப இது பார்த்துட்டோம். லைன் சார்ட், கிரிட் எப்படி போடுறது அப்படின்றத பார்த்தாச்சு. இப்ப பாருங்க, பாண்டாஸ்ல கொடுத்துருக்கோம், டேட்டாவை கொடுத்துருக்கோம். டேட்டா ஃப்ரேம் கொடுத்து டேப்லர் காலம் ஃபார்மேட்ல இவ்வளவு வேல்யூஸை டிஸ்ப்ளே பண்ணியாச்சு. நான் லைன் சார்ட் தான் வரைய போறேன். ஆனா இங்க கலர் வேரியேஷன் கொடுத்திருக்கனா? சோ இந்த கலர் வேரியேஷன் எப்படி கொடுக்கலாம்ன்றத பாருங்க. DF of salary கலர் எனக்கு ரெட் கலர்ல இருக்கணும். மார்க்கர், அதாவது இங்க மார்க் பண்ணிருக்கிறது பாயிண்டா இல்லாம எனக்கு ஸ்டாரா இருக்கணும். லைன் ஸ்டைல் வந்து டாட்டடா இருக்கணும். அதோட விட்த் வந்து 2ல இருக்கணும். புரியுதா? எஸ் மேம், எஸ் மேம். இது ஆக்சுவலி நார்மலா ஒரு கிராஃப் கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் நார்மலா கிளிக் பண்ணி செட் பண்ணிப்போம். இங்க நீங்க எல்லாத்தையும் கோட்ல எழுதிட்டோம். எஸ். சோ இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே? இது ஒரு ஃபார்மட். ஓகே? தென் ஹிஸ்டோகிராம்ல இவ்வளவு நேரம் நம்ம ப்ளூ கலர் மட்டும் தானே பார்த்தோம். அந்த ப்ளூ கலருக்கு பதிலா எனக்கு கலர் வந்து கிரீன் கலர்ல மாறணும். இந்த பின்ஸ்னா என்ன? பின்ன்றது எனக்கு தெரிஞ்சு அது வேற டிஸ்டன்ஸ் சொல்றீங்களா? 5 சொல்லுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. மேம் டிஸ்டன்ஸ் சொல்றீங்களா கேக்குறேன். டிஸ்டன்ஸ்னா அந்த ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற விட்த் சொல்றீங்க. ஸ்ப்ளிட் பண்ணி சொல்றீங்க கேக்குறேன். மொத்த பின் 5 பின் யூஸ் பண்ணீங்கன்னா 5 ஸ்பேஸ் அந்த மாதிரி. 5 அதாவது ஈக்குவலா வந்து ஸ்ப்ளிட் பண்றதுக்கு. ஓகேவா? புரியுதா? ஈக்குவலா வந்து அந்த டேட்டாவை வந்து ஸ்ப்ளிட் பண்றதுக்கு ஒவ்வொன்றும் வந்து ஈக்குவலான வேரியேஷன்ல எனக்கு வந்து இந்த டேட்டாஸ் வந்து ஷோ ஆகணும். இங்க பாருங்க, இங்க இந்த இது இருக்கா? எப்படி சொல்றது ஹிஸ்டோகிராம்? சாலரி வெயிட் இல்ல மேம், அது ஹிஸ்டோகிராம். நீங்க ஹிஸ்டோகிராம் சொல்றீங்க. ஹிஸ்டோகிராம்ன்றது ஈக்குவலைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி சொல்லுவாங்க மேம். ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போடுறது மாதிரி இருக்கும். அது எப்படின்னா ஆவரேஜ் நீங்க கொடுக்கறதுல ஆவரேஜ் எடுத்துக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் இருந்தாலும் ஒரு 2 பேர் அப்படியே மொத்தமா அதை ஸ்ப்ரெட் பண்ணி மொத்தமா கட்டவும் சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். சோ நான் வந்து இங்க 5ன்னு கொடுத்திருக்கிறது நம்மளோட salary ரேஞ்ச் இருக்கு இல்லையா? அந்த salary ரேஞ்ச 5 பார்ட்ஸா டிவைட் பண்றதுக்கு. இங்க டோட்டலா வந்து 12 salary ranges இருக்கா? எத்தனை இருக்கு? 19 salary range இருக்கா? இந்த 19 salary range வந்து எனக்கு 5ஆ எடுத்துக்கணும். 5 இன்டர்வல் பீரியடா? இப்ப 25ல இருந்து இங்க கொடுத்திருக்கல இந்த இன்டர்வல் பீரியட். இந்த இன்டர்வல் பீரியடுக்காக தான் இந்த 5 அப்படின்றத கொடுக்கிறது. எனக்கு எவ்வளவுல ஸ்டார்ட் ஆகுது? 25ல ஸ்டார்ட் ஆகுது. 25ல இருந்து 30 போகுதா? 30ல இருந்து 37க்கு போயிருச்சு. 37ல இருந்து 28க்கு போகுது. இந்த மாதிரி இருக்கிற இது எல்லாத்தையும் 5ஆ கால்குலேட் பண்ணணும். 19 டேட்டாஸை இந்த இடத்துல நம்மளால பாயிண்ட் பண்ண முடியாது. கரெக்டா? எனக்கு 5 இன்டர்வல்ஸா ஸ்ப்ளிட் பண்ணி எனக்கு டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்றதுக்கு. இப்ப இதை எடுத்துட்டு பார்ப்போம் உங்களுக்கு எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. எப்படி இருக்கு? எரர் ஷோ ஆகுதா? இன்டர்வல்ஸ் கொடுக்காம வந்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது அவங்க கொடுக்கலன்னா நீங்க கண்ண முன்ன மேல கீழ தான் இருக்கும். சோ அதனால ஹிஸ்டோகிராஃபிக் டயகிராம் வராது. வந்து டிரா பண்ண முடியாது நம்மளால. கரெக்ட்டா? இப்போ நீங்க 5 க்கு பதிலா 10 கொடுத்துங்க. வெயிட் பண்ணுங்க. இல்ல ரொம்ப பெருசா இருக்கும் உங்களுக்கு. வந்து ஃபர்ஸ்ட் இத ரன் பண்ணணும். இத ரன் பண்ணி இது எல்லாத்தையும் நான் ரன் பண்ணேன்னா தான் எனக்கு இந்த டேட்டா வந்து இது இங்க எடுக்கும்.
இப்ப வருதா? இப்ப நான் இதை எடுத்துட்டு நம்ம இது அது எப்படி இருக்கு? இப்போ ஒரு ஃபிளக்சுவேஷனா இருக்கா? சோ எனக்கு இந்த bin is equal to 5ன்னு கொடுக்குறேன்னா எனக்கு ஈக்குவலா ஸ்கேட்டர் ஆகி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஓகே ஓகே மேம். எவ்வளவு இருந்தாலும் அதான் எத்தனை இருந்தாலும் அது ஈக்குவலா 5 டிவைட் அது டோட்டல் எடுத்து 5 டிவைட் பண்ணிட்டு இந்த ரேஞ்ச் படி அப்படியே எடுத்துட்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். இப்போ நம்ம இத 7ன்னு கொடுத்து பார்ப்போம். கொஞ்சம் பெருசா இன்னும் கொஞ்சம் பெருசா காட்டும். 7 ஓகே. இப்போ எனக்கு டீடைலா 19க்குமே நான் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம அந்த பின் கொடுக்காம ஒரு டேட்டா போட்டுருந்தோம்ல, புரியுதா? இந்த இத வந்து 19ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். இந்த வேரியேஷன் இந்த இன்டர்வல் பீரியட ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு இந்த டிரா பண்ணி கொடுக்கும். ஓகே ஓகே. சோ யூஸ்ஃபுல்லா ஷார்ட்டாவே கொடுக்கிறதுக்கு 5வே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு கிராஃப் பார்த்திருக்கீங்களா? இது இது எஸ் மேம் கேள்விப்பட்டிருக்கேன். இது லாலிபாப் இல்ல மேம். இது சாக்லேட் மேம். இது வந்து பாக்ஸ் பிளாட் அப்படினு சொல்லுவாங்க. பாக்ஸ் பிளாட் எஸ் மேம் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே சோ எனக்கு நான் கொடுத்த டேட்டாவை பாக்ஸ் பிளாட்ல இன்ஃபர்மேஷனா கொடுன்னு நான் சொல்லியிருக்கிறனால இந்த பாக்ஸ் பிளாட்னு மட்டும் யூஸ் பண்ணா போதும். எனக்கு பாக்ஸ் பிளாட்ல இருந்து கொடுத்துரும். ஓகே ரெண்டுமே ஒரே ப்ரோக்ராம் தான். அப்போ இது தவிர வேற நிறைய சார்ட் இருக்கு. அந்த சார்ட்டோட நேம் கொடுத்தாலே அதை எடுத்துக்கலாமா இல்ல? ஆமா சார்ட்டோட நேம கரெக்டான ஃபங்க்ஷனோட கொடுக்கணும். அந்த இப்ப நம்ம இங்க வந்து ஹிஸ்டோகிராம ஹிஸ்ட்னு மட்டும் தான் கால் பண்றேன். கரெக்ட்டா? அந்த மாதிரி இங்க பாக்ஸ் பிளாட்னு கால் பண்றேன். அந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் நேம் தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம கரெக்ட்டா வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல டோனட் சார்ட் பை மாதிரி டோனட் சார்ட்னு வரணும். அதுவும் யூஸ் பண்ணலாமா? ஆமா. இப்ப பரம் சார்ட் இருக்கு. நல்லா இருக்கு. இப்ப டிபார்ட்மெண்ட் ஒன்னு கொடுக்குறோம். சரியா? டிபார்ட்மெண்ட் போட்டுட்டு எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ண சொல்லியாச்சு. அவங்களோட salary இன்ஃபர்மேஷன் மேல கொடுத்திருந்தோம்ல salary இன்ஃபர்மேஷன். அந்த salary இன்ஃபர்மேஷனோட மல்டிப்ளை பண்ணி டிபார்ட்மெண்ட் கொடுக்குறீங்க. முதல் ஃபர்ஸ்ட் 5 கொடுக்குது. ஃபர்ஸ்ட் 5 மட்டும் நமக்கு எடுத்து 8 கொடுக்கிறதால ஃபர்ஸ்ட் 5 கொடுக்குது. மென்ஷன் பண்ணனும்னா எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூஸ் வந்து எஸ் மேம். எதுமே கொடுக்கல 5 கொடுக்கும். அதான் சொன்னீங்க 8 கொடுத்தீங்க. அதான் கொடுக்குது. எஸ். சோ இப்போ இது முடிச்சாச்சு. இன்ஃபர்மேஷன் எத்தனை நல்லா இருக்கு எத்தனை நல்லா இல்ல அப்படின்றத கேட்டிருக்கோம். இப்ப பை சார்ட் போட போறோம். ஓகேவா? பை சார்ட்ல கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் வேல்யூ கவுண்ட் அப்படின்னா எத்தனை ஹெச்ஆர் இருக்காங்க, எத்தனை ஐடி இருக்காங்க, எத்தனை பினான்ஸ் இருக்காங்கன்றத டிஸ்ப்ளே பண்றதுக்கு பாண்டால பார்த்தது. ஓகேவா? இப்ப எனக்கு நான் பை சார்ட் போட போறேன். சோ எனக்கு கவுண்ட் எடுத்துக்கணும். அதாவது இந்த கவுண்ட் வேல்யூ தான் எனக்கு இந்த பாக்ஸ்க்குள்ள வரப்போகுது. சோ கவுண்ட் எடுத்துக்கணும். லேபிள்ஸ் வந்து கவுண்ட் டாட் இண்டெக்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி பினான்ஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து லேபிள்ஸா வரப்போகுது. இங்க வந்து 1.2ன்னு கொடுத்திருக்கோமா, அப்ப 2 டெசிமல் வந்திருக்கா. இங்க நம்ம 3ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 3 டெசிமல் வரும். இப்ப நான் இதெல்லாம் ரன் பண்ணிட்டேன்னா இதெல்லாம் ரன் பண்ணாதான் எனக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். 3 டெசிமல் வந்துருச்சா? இங்க நான் என்ன டெசிமல் கொடுக்கறேனோ அந்த டெசிமலுக்கு தகுந்த மாதிரி இங்க எனக்கு வேல்யூ மாறும். தென் அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோட் அப்படின்னா இந்த பை சார்ட் பெருக்கிறீங்களா மேம்? அந்த ஸ்பேஸ் சொல்லுவாங்க. சோ இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல ஒவ்வொன்னுக்கும். எஸ் மேம். அந்த ஸ்பேஸ கொடுக்கிறதுக்கு எக்ஸ்ப்ளோர்ன்றத கொடுத்திருக்கோம். இந்த ஷேடோ அப்படின்றது எனக்கு இங்க ஒரு ஷேடோ டிஸ்ப்ளே இருக்கா, 3D வியூ டிஸ்ப்ளே ஆகுதா. இத நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அங்க ஷேடோ இருக்கு. வெறுமாவே எஸ் மேம். எனக்கு இந்த ஷேடோ கொடுக்கிறது எதுக்குன்னா சும்மா ஒரு எலிவேட் பண்ணி காமிக்கிறது. ஓகே மேம். புரியுது. ஓகேவா? சோ இங்க ஷேடோ யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி அந்த ஷேடோ மட்டும் இல்லாம வெறும் எக்ஸ்ப்ளோர் ஒரு நிமிஷம் சொல்றேன். ஓகே சோ ரெண்டுமே அந்த எக்ஸாம்பிளோட கொடுத்திருக்கேன். இப்போ உங்களோட வியூக்கு வேணா இதையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா
நம்ம நார்மல் பை சார்ட் கொடுப்போம்ல, எஸ் மேம். அந்த ஃபார்மட்ல வந்துடும். ஸோ இது கொடுக்கறது எனக்கு இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ கொடுத்து எனக்கு 3D வியூல ஃபார்ம் பண்றதுக்கு இந்த ஷேடோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே ஓகே ஓகே. இப்ப நம்ம கொடுக்குற பாரையே கலர் கலரா கொடுக்கலாம். இவ்வளவு நேரம் வெறும் ப்ளூ டிஸ்பிளே மட்டும் தானே இருந்தது. ஸோ அதுக்கு பதிலா இந்த பார் கவுண்ட நான் எடுத்து கலர் கிரீன் ஃபர்ஸ்ட் இதுக்கு, அடுத்ததுக்கு பிளாக், அடுத்ததுக்கு ரெட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா பார் சார்ட்ல எனக்கு கலர் கலரா கிடைக்கும். ஓகே 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 ஓகே. இப்ப சேம் அதே கான்செப்ட் எடுத்துக்கோங்க. இப்ப அடுத்து ஏஜ் அப்படின்றத ஆட் பண்ண போறோம். இந்த 19 மெம்பருக்கும் ஏஜ் ஆட் பண்ணியிருக்கோம். அதுல நான் ஃபர்ஸ்ட் 5 மெம்பர்ஸ் மட்டும் எடுக்க போறேன். அவங்க டேட்டா மட்டும் எடுத்து வச்சுட்டு ஸ்கேட்டர் பிளாட் அவங்களோட ஏஜ் வச்சும் சேலரி வச்சும் கலர் மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். இங்க நான் என்ன கலர் கொடுக்கறேனோ அந்த கலர் எனக்கு இங்க டிஸ்ப்ளே. ஓகே. சோ நெக்ஸ்ட் ஏஜ் வந்து ஷார்ட் பண்றோம். அதாவது டிசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் பண்ணி, சாரி அசெண்டிங் ஆர்டர் தான் டிஃபால்ட். அசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கலர் வேரியேஷன் கொடுக்குறாங்க. இப்ப நான் இந்த இடத்துல மார்க்கர் வேற ஏதாவது கொடுத்து பார்க்குமா? டால் சிம்பல் கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்க, நான் ரன் பண்ணலையா எதையுமே. சோ மார்க்கர் வந்து அந்த மாதிரி இல்ல அப்படின்னு எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ட்ரையாங்கிள் ஷேப் ஒன்னு அது மாதிரி கொடுக்கலாம். எஸ் எஸ். இல்ல ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்னு சின்னதா கொடுக்கலாம். இதுல நமக்கு ஷேப்ஸ் இல்லையா? எஸ். மேபி ஷேப்ஸ் வெச்சு போட்டோம்னா ட்ரை ஸ்டார் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு ஸ்டார் மட்டும் தான் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி கிராஃப் மென்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு கலர் வந்து பார் சார்ட்ல கலர் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கலர் மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் அதே தான் சேம் கான்செப்ட் தான் கீழே ரிப்பீட்டடா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதுல டிஃப்ரெண்டா பாக்ஸ் கான்செப்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு இந்த கோட்லாம் அனுப்புறேன் சந்துரு. ஓகே ஓகே. தென் அதே கிரிட்ல கலர் கலர் வேரியன்ட் வச்சு பார் போடுறது. தென் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்னு புது கான்செப்ட் ஆட் பண்ணி ஹெட்ல யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 5 மட்டும் யூஸ் பண்றோம். பிளாட்டர் சார்ட் வந்திருக்கா? பபிள் சார்ட் நல்லா இருக்கா பாக்குறதுக்கு? கலர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கை ப்ளூ, எட்ஜ் கலர் வந்து எனக்கு Black வேணும். ஓகே. இது பபிள் சார்ட்னு சொல்லுவோம். பபிள் சார்ட் சொல்லுவோம். சோ இந்த மாதிரியும் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம் நம்மளோடத. தென் அதுக்கப்புறம் வேற என்ன புதுசா பண்ணுவோம்? கலர் கலரா ரெண்டு வேரியேஷன் கொடுத்திருக்கோம். எஸ். சோ எப்படி வேரியேஷன் கொடுத்திருக்கோம்ன்றத பாருங்க. ஹெச்ஆருக்கு yellow, அதாவது மேப்ன்றத யூஸ் பண்ணிருக்கோம். ஹெச்ஆருக்கு yellow கலர், ஐடிக்கு ப்ளூ கலர், ஃபினான்ஸ்க்கு ஆரஞ்சு கலர். மூணுக்குமே டிஃபரெண்டா போட்டுட்டீங்க. ஏஜ் அண்ட் ஓகே. மூணு இதுக்கும் டிஃபரெண்ட் கலர் வேரியேஷன் வந்து கொடுத்திருக்கோம். ஓகே. தென் இப்ப நான் கொடுக்குற அந்த பிளாட்டுக்கு என்னென்ன நேம் அப்படின்றத டிஃபைன் பண்றதுக்கு லெஜெண்ட் யூஸ். ஓகே, புரியுது இல்ல உங்களுக்கு? எஸ் எஸ் மேம், எஸ் மேம். ஓகே ஃபைன். இப்ப இங்க பாருங்க, நீங்க ரெண்டு கிராஃப் தான் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கல்ல. சப் பிளாட் ஒரே ப்ரோக்ராமுக்குள்ள பிளாட்டும் இருக்கு, ஹிஸ்டோகிராமும் இருக்கு, பாக்ஸ் பிளாட்டும் இருக்கு. மூணு கான்செப்ட் ஒரே இதுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். தென் அதுக்கப்புறம் டேட்டாஸ்னு இயர், சேல்ஸ், ப்ராஃபிட், எக்ஸ்பென்ஸ் புதுசா அந்த இதோட ஆட் பண்ணிட்டு அதுக்கு லைன் சார்ட் டிரா பண்ணிருக்கோம். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் அகைன் அதே டேட்டாஸ்க்கு இங்க பாருங்க 3D வியூல ஓகே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், தென் சேலரி, ஏஜ் வைஸ் மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்ப இது வரைக்கும் இதுவே நமக்கு வந்து ப்ரொஜெக்டட் 3D வியூ தான், கரெக்டா? இந்த 3D வியூவாவே நம்ம அக்சஸ் பண்ற மாதிரி கொடுக்கலாம். ஓகே ஓகே. இதுக்கு ப்ரோகிராம் என்ன போடுங்க? வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன். இத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ஸ்கேட்டர் தான், அதாவது வேரியபிள் axis is equal to plot.axis projection வந்து 3D ல வேணும்.
ஸ்கேட்டர் டயக்ராம் கொடுக்க போறேன். ஏஜுக்கு, சேலரிக்கு, எக்ஸ்பீரியன்ஸுக்கு. செட் எக்ஸ் லேபிள் ஏஜ், செட் ஒய் லேபிள் சேலரி, செட் இசட் லேபிள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். பிளாட் டாட் ஷோன்னு கொடுத்தா இது ஷோ ஆகிடும். ஓகே, இப்ப இதுல நம்ம என்ன இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா plotty டாட் எக்ஸ்பிரஸ் as px அப்படின்ற இந்த புது இம்போர்ட்டை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகே, இந்த இது பண்றதுக்கு அது அந்த லைப்ரரியில தான் இருக்கும். சோ அதனால அதை இம்போர்ட் பண்றீங்க. அப்போ இது இம்போர்ட் பண்ணும்போது அந்த ஏற்கனவே சொன்னீங்க மேட்லாப், அதை இம்போர்ட் தேவையில்லையா? அதை இம்போர்ட் பண்ணி தான் இதை இம்போர்ட் பண்ணணும். அதை யூஸ் பண்ணாம இதை பண்ண முடியாது. பிகாஸ் அதை ஃபாலோ பண்ணி தானே இந்த ப்ரோக்ராம் வருது. ஃபர்ஸ்டே நம்ம இது எல்லாத்தையுமே கால் பண்ணி வச்சிரணும் மேல. ஓகே 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 மேம். ஃபர்ஸ்ட் அது ஓகே இம்போர்ட் ஓகே. இந்த மேட்லாப் பைப் லைப்ரரி பைப் அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதையும் பண்ணிட்டா மட்டும் தான் இந்த 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 மாதிரி இது நான் காட்ட முடியும். இந்த மாதிரி நம்மளால 3D வியூல வந்து பார்க்க முடியும் இத. ஓகேவா? சோ figure is equal to px.scatter 3D. இந்த scatter 3Dன்றது ஃபங்க்ஷன். சரியா? சோ df, x axis age, y axis salary, z axis experience. சோ டைட்டில் வந்து 3D scatter plot figure.show னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நம்மளோட மூவ் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு கிராஃப் வந்து நம்மளால போட முடியும். ஓகே 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 மேம். புரியுதா சந்துரு? எஸ் எஸ் மேம். ஆனா இது மாதிரி பண்ணணும், வேற மாதிரி. எஸ். இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு காமிக்கிறப்ப ஜாலியா படிப்பாங்க. ஓகே ஃபைன். சோ புரியுதா? அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து நம்ம ப்ரோக்ராம்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்ல. எஸ் எஸ் மேம். அதோட ப்ரோக்ராம் இங்க சொன்னேன்ல, யூசர் வந்து கெட் பண்ணி வேல்யூ பிரிண்ட் பண்றது, அந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு இங்க கீழே இருக்கு. நான் இந்த இதை வந்து உங்களுக்கு இன்னொரு காப்பி எடுத்துட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். சரியா? கிளாஸ் எடுக்கிறதுக்கு வச்சுட்டு கிரிக்கெட் சம் தானே பார்த்தோம். இந்த கிரிக்கெட் டேட்டாவை யூசர் வந்து கெட் பண்ணி பிரிண்ட் பண்றோம். புரியும்? ரன் பண்ணேன், எங்க ரன் பண்ணேனே தெரியல. சரி ஓகே ஃபைன். சோ எப்படி போச்சு உங்களுக்கு கிளாஸ்? கிட்டத்தட்ட 3 months கிட்ட எடுத்துட்டு நான் உங்களுக்கு 3 month டிசம்பர் லாஸ்ட் ஜாயின் பண்ணீங்களா? எஸ் மேம். ஓகே நிறைய லீவ்ஸ் அல்ல, நான் சில லீவ் போட்டுருக்கேன். அது ப்ராப்ளம் இல்லை. நீங்க ஒர்க்கிங்ல இருக்கிறப்ப உட்காந்து இதையே நான் பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ அத ஒரு சைடு வச்சுக்கிட்டு இதையும் அப்பப்போ வந்து போட்டு பாருங்க. அப்பதான் விஷுவலா வந்து உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் வந்து கிரியேட் ஆகும். சரியா? ஓகே ஓகே மேம். ஃபைன். ஸோ GitHub கேட்டீங்க இல்லையா? எஸ் மேம். GitHub வந்து வேற ஒன்றும் கிடையாது. நார்மலா GitHub அக்கௌண்ட் கிரியேட் பண்றது ஈஸி தான். எப்பயும் போல Gmail யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. Gmail யூஸ் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு புதுசா நம்ம ஏதாவது ஆட் பண்ண போறோம் அப்படின்றப்ப இங்க இருக்கல்ல இந்த கிரியேட் நியூன்றத கிளிக் பண்ணுங்க. இதுல நியூ ரெபாசிட்டரி அப்படின்றது இருக்கும். இந்த நியூ ரெபாசிட்டரின்றத கிளிக் பண்ணோம்னா இப்படி ஒண்ணு ஓபன் ஆகும். இதுல எனக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேம் கொடுக்கணும். அந்த நேம் கொடுத்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட பத்தின டெஃபினிஷன்ஸ் நான் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இதுல விசிபிலிட்டி பப்ளிக்கா வேணும்னா பப்ளிக்கா வச்சுக்கோங்க, பிரைவேட்னா பிரைவேட்டா வச்சுக்கோங்க. இந்த ஆட் ரீட் மீன் இருக்குல்ல, இத ஆன் பண்ணினீங்கன்னா தான் என்னால அப்லோட் பண்ண முடியும். சரியா? இந்த ஆட் ரீட் மீ கொடுத்துட்டு கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப numpy அப்படின்னு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிடுச்சு. சரியா? என்னோட ப்ராஜெக்டோட டெஃபினிஷன் இங்க வரும். இப்ப நான் இதுல என்னோட கோட் எல்லாம் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஆட் ஃபைல் போயிட்டு அப்லோட் ஃபைல்ல நம்மளோட டேட்டா வந்து ஏற்கனவே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம்ல இந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டான்றத வச்சிருக்கேன். சோ இதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இங்க ஓப்பன் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க என்னோட டேட்டாஸ் இருக்குல்ல இங்க. சோ நான் இப்ப
டேட்டாபேஸ் கோடு வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்றப்ப இந்த இதை கிளிக் பண்ணேன்னா உள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன்றது இங்க டிஸ்பிளே ஆகுதா? எஸ். ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா இப்ப அது உள்ள என்ன கோடு இருக்கோ அந்த கோடு வந்து இங்க இருக்கு. சரியா? ஓகே. ஸோ இப்ப இந்த ஃபைலை வந்து நான் கிட்ஹப்ல இருந்து சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப நான் இந்த யூஆர்எல் காப்பி அட்ரஸ் கொடுத்துட்டு நான் அதை எடுத்து சென்ட் பண்ணேன்னா போதும். யாருனாலும் என்னோட கிட்ஹப் அக்கௌண்ட்ல போய் இந்த கோடை மட்டும் பாத்துக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ அவ்வளவுதான். கிட்ஹப் வந்து ரொம்ப பெருசுல நார்மல் கிட்ஹப் அப்டேட் பண்றது எப்படி டிரைவ்ல வேற ஏதாவது இருக்கா? இல்ல மேம், பாத்துக்கிறேன் மேம். ஓகே. ஸோ உங்களுக்கு டேட்டா விசுவலைசேஷனுக்கு இந்த இது ஓகே தானா? சாரி மேம், புரியல மேம். என்ன மேம்? அதாவது உங்க ஒர்க்குக்கு பைத்தான் ரிலேட்டடா படிக்கணும் அப்படின்னு தானே சொல்லி வந்தீங்க. ஸோ அது ஓகேவா அப்படின்னு கேட்டேன். இல்ல, இது ஓகே தான் மேம். ஆனா அதான் சொல்றேன் மேம், இது எனக்கு இதெல்லாம் இது நான் பைத்தானோட பேசிக் என்னென்ன நல்லா தெரிஞ்சிச்சு. என்னோட இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் பைத்தான்ல சொல்றேன் விசுவலைசேஷன் வரணும். அது மாதிரி இப்ப பண்ணீங்களே இந்த கோடுக்கலாம் இதெல்லாம் எடுத்து வரணும். ஸோ அது மாதிரி எடுத்து வரணும். அதுக்காக நீ சொன்னீங்க இல்லையா, இப்ப பவர் ஆட்டோமேட்டர் இருக்கும்போது சொல்லி கொடுப்பாங்க பவர், அதை செக் பண்ணி பாக்குறேன். அதுல எப்படி எடுத்துட்டு வராங்க பார்த்தா அதே மாதிரி தான் இங்கேயும் எடுத்து வர போறோம். ஓகே ஃபைன். சோ ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஓகே மேம். ஓகே மேம். தேங்க் யூ மேம். ரொம்ப தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஓகே. யா. தேங்க் யூ. ஓகே மேம். தேங்க்ஸ். வைக்கலாம். ஆ. ஓகே.